ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுள்லேயே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ் இந்த படம் மொத்தமாக 5 பார்ட் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படம் வந்து 6வது பகுதியாக வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் எப்படி இறப்பாங்க அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக காமிச்சிருப்பாங்க. அதனை தொடர்ந்து இந்த பகுதியிலையும் அதே மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலி ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு கனவு ஒன்று வருது. அது என்னன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொருத்தராக இறந்துட்டு வர்ற மாதிரி ஒரு கனவு ஒன்று வருது. இப்போ அந்த கனவுன்படி பழிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த கனவும் ஒவ்வொன்றா பழிக்க ஆரம்பிக்குது. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ இனி எப்படி அந்த தன்னுடைய ஃபேமிலியை எப்படி இந்த இறப்பதற்கு இருந்து காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிறத அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. இப்போ ஃபைனல் டிஸ்டன்ஸ்னாவே இதுதான், இந்த பகுதி தான் காமிப்பாங்க. அதே அளவுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கனவு வரும். அந்த ஒரு பெரிய ஒரு 1960 ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை ஒட்டி அப்படியே கனவாக வந்துட்டு இருக்கும். இது நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளியில் அப்படியே சீட்டோட நுனியில் உட்கார வச்சு அந்த மரண பீதியை நமக்குள்ளே ஏற்படுத்துவாங்க. அதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய ஹீரோயின் இவங்களை ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படு ஸ்பீடாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோகிராஃபிக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் தான். ஒரு சில சீன்ஸ்லாம் போர் அடிக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை. ஆனால் பார்த்தா அப்படியே ஒரு வயலன்ஸாக ரத்தம் தெறிக்க அப்படியே நம்ம மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.